ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஹாப்பி சண்டே. இன்னைக்கு நம்ம செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு ஃபெர்டிலைசர் தான் குடுக்க போறோம். அதை என்னன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பாருங்க விவர்ஸ், பாவக்காய் எவ்வளோ சூப்பராக காய்ச்சி கிடக்குன்னு பாருங்க. ஒரு 5, 6 பாவக்காய் கிடக்குது. பிடுங்கி போடுவோன்னு பார்த்தேன். ஆனால் என்னை பிடுங்காத, நான் இன்னும் காய் காப்பேன் அப்படிங்கிற மாதிரி காய் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பிடுங்கல, அப்படியே விட்டுட்டேன். சிறப்பாகவே வந்துக்கிட்டு இருக்கு. அதேமாரி நம்ம எங்களுக்கு இந்த இது வச்சோம்ல காராமணி, அதுவுமே என்ன செஞ்சுட்டாங்க, பூ வந்துட்டாங்க. தெரியுதான்னு பாருங்க, பூ வந்துருச்சு. நான் அடுத்து என்ன செய்யணும், இதில் நமக்கு காய்கள் பறிக்கலாம். எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. பீக்கங்காவும் நல்லா மேலே வரைக்கும் போயிடுச்சு பஸ். எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னு தெரியல, அப்படி போயிடுச்சு மேலே. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வெண்டைக்காய் செடி ரொம்ப வாடிக்கிட்டு இருந்துச்சு. தூக்கி அங்கிட்ட அந்த பக்கமாக இருந்துச்சா, நிழல்ல இருந்துச்சு. இப்படி வெயிலில் தூக்கி வச்சுன்னு என்ன பண்ணிட்டாங்க, பூ பூத்து ஒரு காய் விட்டுருச்சுன்னு அடுத்துல 2, 3 பூக்கள் இருக்கு. சைடு பிராஞ்சுன்னு அடிச்சு வருது. நம்ம மாறி மாறி உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ல, அதனால என்ன செய்யுது, எல்லாமே நல்லா செழிப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இதில் பீட்ரூட் ஒன்று ஊன்னு பாருங்க, அது நல்ல இலை விட்டுருச்சு பாருங்க. சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, நம்ம காய்கறி அன்றாட குப்பை எடுப்போம்ல, அந்த காய்கறி குப்பையை என்ன செய்யுங்க, ஒரு நாள் மட்டும் வெயிலில் காய வைங்க. நான் நேற்று என்ன பண்ணேன், இந்த வெங்காயத்தூள், முருங்கைக்காய் தூள் எல்லாத்தையும் என்ன செஞ்சேன், வெயிலில் காய போட்டிருந்தேன். இதை எடுத்து என்ன பண்ணிடணும், நம்ம செடிகளுக்கு கொடுத்து விட்டுறணும். மேக்சிமம் இந்த காய்கறி செடி கொடுக்கும்போது நல்லா வரும். இது வெங்காயம் ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் இருக்கும். நான் ஏற்கனவே இன்னைக்கு தேங்காய் பால் எடுத்த தேங்காய் பூ இதில் போட்டு விட்ருக்கேன். அது மேலே இந்த வெங்காயத்தூளையும் போட்டு விட்டோம்னா, போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டோம்னா ஒரு பூச்சி வெரைட்டியாக இருக்கும். நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுமே ஒவ்வொரு தொட்டிக்காக போட்டுக்கிட்டே வரலாம். வரும்போது நல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வரும். இதை நல்லா வெயிலில் காய போட்டுருங்க ஒரு நாளைக்காவது. அப்போனா தான் உங்களுக்கு, ஏன்னா அதில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சரி, செடியில் பட்டு இதாகும். அதனால் காய போட்டு எடுத்து போடுங்க. இந்த வெண்டைக்காய் செடிக்கும் போட்டு விட்ருவோம். அதுபோக மல்லி போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, மல்லிலாம் அதுவாக நல்லா முளைச்சிட்டு நிறையா முளைக்கும். இருந்து தண்ணி ஊற்றுற வேலையை இப்போ நானே கையில் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் அவ்வளோ ஊற்றச்சனால இல்லை நானும் ஊற்றச்சனா நினச்சிடாது, டீப்பை அப்படியே விட்டு சர்றன்னு அடிக்காது, எல்லா விதையும் மேலே வந்துடுது. ஏன்னா நான் இப்படி தொளிச்சு விட்றதுனால சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த காட்ரூஸ் இலையை பற்றி, இந்த இதில் முகத்தில் பரு வந்தாலும் இதை இந்த இலைகளை எடுத்து நல்லா நசுக்கி தேய்ச்சி விட்டா போகுதான். இது முந்தைய காலத்தில் பாட்டி வைத்தியத்தில் இந்த செடி அதுக்கு தான் வளர்த்துருந்துருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம், சும்மா அழகுக்காக அந்த பூவை மட்டும் பார்க்குறோம்ல, ஆனால் இந்த இலைகளில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதான். அதனால் நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. இது ரெட் கலரும் எல்லோ கலரும் இதில் வச்சுருக்கேன். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அந்தி மந்தாரில் நல்லா 4 கலர் அடிச்சிருச்சு. இதில் அப்படி தான் அடிச்சுட்டு இந்த பூ வர போகிறாங்க. எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. இந்த இதில் வர்றது என்ன செடின்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க விவர்ஸ். மஞ்சள் மாதிரியும் தெரில, என்ன செடின்னு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்க. இதை பார்த்துட்டு தான் எடுத்து தனியாக நடவு பண்ணணும். இங்கே இருக்கிற புள்ளுங்க பாருங்க எவ்வளோ செவந்தி, நல்லா கட் பண்ணி விட்டப்பறம் நிறைய தளிர் அடிச்சிருக்காங்க. நல்லா சித்திரத்தையுமே, இது வெற்றிலையுமே நல்லா பச்சை பசையாக நல்லா புது இலை விட்டு வர்றது. இதில் ஒரு மக்காச்சோளம் இருக்குது விவர்ஸ், இது நல்லா உயரமாக வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் அணிலுக்கு தப்பி முளைக்கிறாங்க. சித்திரத்தையுமே நல்லா சைடு இலையெல்லாம் விட்டு வந்துருச்சு. நான் வந்திருக்கு பாருங்க, எல்லாமே சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பேட்ச் மல்லி போட்டிருந்தேன்னா நல்லா பெருசாகிட்டணும், பூ பூக்க போது. இதையும் பறிக்கணும். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்,
ஜெர்சி மாடர்ன் வேர்ல்டுன்னு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுண்டக்காய் பூ பூத்துருச்சு விவர்ஸ். அடுத்து சுண்டைக்காயும் பறித்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.